வெலிக்கடைக்கு நிகரான கொடூரம் நீர்கொழும்பு சிறையில் நடந்தது என்ன? முழு உலகுக்கும் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் எமக்கு பிள்ளைகளே. நீர்கொழும்பு சிறை கைதிகளின் உறவினர்கள் விசனம். நாரகின்பட்டி ரயில் நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறப்பு. சிறைச்சாலை நிர்வாகத்தின் தோல்வியே உயிரிழப்புகளுக்கு காரணம், சஜித் குற்றச்சாட்டு. 70 லட்சத்திற்கு பேராசைப்பட்டு திலீப பீரிஸ் தனது சட்டத்திரணி பதவியை இழக்க நேரிடும், உதய கமன்பில எச்சரிக்கை. வழக்குகளை விரைவுபடுத்த நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை. மண்டைதீவு கிரிக்கெட் மைதானம் போன்று நெடுந்தீவு எரிபொருள் நிரப்பு நிலையமும் ஏமாற்றம் அளிக்கக்கூடாது, ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்து. பழநெடுமாறனை சந்தித்தனர் தமிழ் தேசிய பேரவையினர். மஹிந்தவும் ரணிலும் ஊன்றுகோளுடன் வந்தாலும் அரசியலை விடமாட்டார்கள், அசீத நிரோஷன சாடல். குடிவரவு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் அதிரடி கைது. சாவகச்சேரி உப தவிசாளர் பதவி நீக்கம் வழக்கில் இடைக்கால தடை விதிக்க யாழ் மேல் நீதிமன்றம் மறுப்பு. கோட்டாபயவின் மனுவை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு சட்டமா அதிபர் கோரிக்கை. நிந்தவூரில் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நபர் உயிரிழப்பு, விசாரணைகள் தீவிரம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 அதிகரித்துள்ளதாக நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதன்படி 7 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 19 கைதிகள் உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதற்கிடையில் 23 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 54 கைதிகள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த அமைச்சர், சிறைச்சாலையில் இருந்த சிசிடிவி கட்டமைப்புகள் மற்றும் உடல் ஸ்கேனர் இயந்திரம் என்பன கைதிகளால் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வருகை தந்துள்ளார். இன்று காலை குறித்த சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலுக்கு பின்னர் அங்கு நிலவும் சூழ்நிலையை நேரில் ஆராய்வதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து சுமார் 700 கைதிகள் அங்குள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையாக அக்குணகுள்ள பெலச, போகம்பர, அனுராதபுரம், புலனறுவை மற்றும் குருவிட்ட ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விளக்கமறியலில் இருக்கும் கைதிகள் மற்றும் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் ஆகிய இரு தரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 22 வயதுடைய பிரித்தானிய பெண் கைதியான ஷார்லட் மேலி முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணையை நடத்தி சம்பவத்திற்கான காரணங்கள், எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பதற்கான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக இன்று கூடிய அமைச்சரவை குழு ஒன்றை நியமிக்க அனுமதி அளித்துள்ளது. அந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், ஜனாதிபதி சட்டத்திரணி மிலிந்த குணதிலக்க மற்றும் ஜனாதிபதி சட்டத்திரணி மோகன் வீரகோன் ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த குழுவினர் இச்சம்பவம் தொடர்பான அனைத்து விடயங்களையும் விரிவாக விசாரணை செய்து தமது பரிந்துரைகள் உள்ளடக்கிய அறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க உள்ளனர். சிறைச்சாலைக்குள் ஏற்படும் மோதல்கள் நமது நாட்டில் அவ்வப்போது இடம்பெறும் சம்பவங்களாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்ட சிறைச்சாலை மோதல் சம்பவம் 2012ஆம் ஆண்டிலேயே பதிவானது. 14 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற அந்த சம்பவத்திற்கு பிறகு தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள அமைதியற்ற சூழ்நிலை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 2012 நவம்பர் 9 அன்று வெலிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தில் 27 கைதிகள் உயிரிழந்தனர். தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையில் இதுவரை 26 பேர் உயிரிழந்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் இரு குழுக்களிடையே நேற்று பிற்பகல் 1 மணியளவில் மோதல் ஏற்பட்டது. விளக்கமறியலில் உள்ள கைதிகள் மற்றும் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் ஆகிய இரு தரப்பினருக்கும் இடையிலான இந்த மோதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த மோதலில் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் 38 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். நேற்று ஏற்பட்ட நிலைமையை தொடர்ந்து இன்று காலை சிறைச்சாலையின் சூழல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் இன்று மீண்டும் அங்கு அமைதியற்ற நிலை ஏற்பட்டது. இன்று காலை
தீவிரமடைந்த மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. மேலும் இந்த மோதல் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலத்த காயமடைந்த 13 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு விரைவாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இன்று காலை கைதிகளுக்கு உணவு வழங்கும் போது மீண்டும் மோதல் ஏற்பட்டதாகவும் அதை கட்டுப்படுத்துவதற்கு சென்ற சிறைச்சாலை அதிகாரிகள் மீது கைதிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறினார். அதிகாரிகள் பிரதான நுழைவாயிலை நோக்கி ஓடிய போது கைதிகள் அவர்களை துரத்திச் சென்று தாக்கியுள்ளனர். கைதிகள் சிறைச்சாலையின் பிரதான கதவை அடைக்க முயற்சி செய்ததாகவும் அந்த வேளையில் அதிகாரிகள் குறைந்தபட்ச பலத்தை பிரயோகித்து நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மோதல் போரு மூனா என்ற பாதார் உலகக்குழு உறுப்பினருடன் நெருங்கிய தொடர்புடைய போதைப் பொருள் கடத்தல்காரரான சுரேஷ் என்பவரால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல் கொடுத்ததாலேயே இந்த மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீர்கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலை வளாகத்திற்கு அழைக்கப்பட்டனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை குறுகிய கால கைதிகள் மற்றும் விளக்கமறியல் சந்தேக நபர்கள் என இரு தரப்பினரும் தடுத்து வைக்கப்படும் இடமாகும். அங்கு சுமார் 1800 கைதிகள் உள்ளனர். சிறைச்சாலைக்குள் இருந்த 2 எதிர்ப்பு குழுக்களிடையே ஏற்பட்ட இந்த மோதலின் போது விசேட அறைகளின் பூட்டுகளை உடைத்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறப்பு கைதிகள் மீதும் வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் போதைக்காக சிறைச்சாலை மருந்தகத்தை உடைத்து அங்குள்ள வழி நிவாரணிகளை அதிகளவில் அருந்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள பெண் கைதிகள் கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோதலில் ஈடுபட்ட தரப்பினருக்கு ஆதரவாகவே இவர்கள் போராடியதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதற்கிடையில் கைதிகள் குறித்த தகவல்களை அதிகாரிகள் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி சிறைச்சாலைக்கு முன்னால் வந்த கைதிகளின் உறவினர்கள் குழப்பத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசாரின் தலையீட்டுடன் காயமடைந்த கைதிகளின் உடல் நலனை பார்க்க சில உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இன்று காலை 10 மணியளவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் பெரும் முயற்சி எடுத்தனர். பின்னர் நிலைமையை சீர் செய்ய பாதுகாப்பு படையினர் சிறைச்சாலைக்குள் பிரவேசித்தனர். சிறைச்சாலைக்குள் நிலவும் சூழலை கண்காணிக்க விமானப்படையின் ட்ரோன் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. வெலிக்கடை மோதல் 2012 நவம்பர் 9 அன்று சிறை அறைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகள் மற்றும் போதைப் பொருட்களை தேடி போலீஸ் விசேட அதிரடி படையினரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் உள்ளே சென்றபோது வெலிக்கடை சிறைச்சாலையில் மோதல் வெடித்தது. இலங்கை சிறைச்சாலை வரலாற்றில் இது ஒரு சர்ச்சைக்குரிய சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த மோதலில் 27 கைதிகள் உயிரிழந்தனர். இது ஒரு படுகொலை என கருதப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் எமில் ரஞ்சன் லகாமாகேபாவிற்கு 2022 ஜனவரியில் கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. முழு உலகுக்கும் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் எமக்கு பிள்ளைகளே. அவர்களை குற்றவாளிகளாக மாற்றியது போலீசாரும் முன்னிய அரசியல்வாதிகளுமே என நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகளின் உறவினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று மற்றும் இன்று அடுத்தடுத்து இடம்பெற்ற கைதிகளுக்கு இடையிலான மோதல் சம்பவங்களில் சுமார் பலர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிறைச்சாலைக்கு முன்பாக சிறை கைதிகளின் உறவினர்கள் திரண்டு நின்று சிறைக்குள் கைதிகளாக உள்ள தமது உறவினர்களின் நிலை குறித்து பதற்றத்தை வெளிப்படுத்தியதில் அப்போதில் பரபரப்பும் மேலும் குழப்பகரமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான மோதல் மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தற்போதைய அரசாங்கமே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து அவர் கருத்து வெளியிட்டார். சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக நேர்ந்த உயிரிழப்புகள் மற்றும் காயங்களுக்கு சிறைச்சாலை நிர்வாகத்தின் வெளிச்சியும் திறமையின்மையே முக்கிய காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார். சிறைச்சாலைக்குள் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என தற்போதைய ஜனாதிபதி அன்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது குறிப்பிட்டிருந்தார். எனவே தற்போதைய அரசாங்கமும் இந்த சம்பவத்திற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறிக்கொண்டே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்று குறிப்பிட்ட சஜித் பிரேமதாஸ் இன்றைய சம்பவத்தின் மூலம் அரசாங்கத்தின் முறைமை மாற்றம் முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளது என தெளிவாகிறது என்றார். நாட்டிற்குள் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட அரசாங்கத்திற்கு முடியாது என்றும் சிறைச்சாலைக்குள் மனிதாபிமான ரீதியிலான நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.
சாடினார். நாட்டு மக்கள் இதனை அவதானித்துக் கொண்டிருப்பதால் அரசாங்கம் இதற்கு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் சுயாதீனமான பக்கச்சார்பற்ற மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கத்திற்கு சார்பாக அறிக்கைகளை தயாரிக்கும் குழுவாக அமையாமல் உண்மை நிலையை வெளிக்கொணரவும் வெளிப்படையான விசாரணை குழு அவசியமாகும் என்றும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு என்பது கல்வி, பொருளாதாரம், சிறைச்சாலை, சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த விடயமாகும் என குறிப்பிட்ட அவர் அன்று அகந்த மனப்பான்மையுடன் தேசிய பாதுகாப்பு குறித்து மேலதிக வகுப்புகள் நடத்துகிறோம் என்று கூறிய இந்த அரசாங்கத்தின் கீழ் இன்று தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சி கண்டுள்ளது என்று சாடினார். மேலும் அரசாங்கம் தனது அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு நேர்மையுடன் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழ நெடுமாறனை தமிழ் தேசிய பேரவையினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தனர். இதன்போது தான் எழுதிய இலங்கை தமிழர் பிரச்சினை இந்தியாவின் தூர கொள்கை என்ற நூலினை தமிழ் தேசிய பேரவையினருக்கு பழ நெடுமாறன் வழங்கி வைத்தார். சாவகச்சேரி உப தவிசாளரை ஆளுநர் தனிநபர் விசாரணை குழுவின் விசாரணை தீர்மானத்திற்கு அமைய பதவி நீக்கியமை தொடர்பில் குறித்த உப தவிசாளர் அவர்களால் கலாநிதி குருபரன் ஊடாக அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய கோரியும் அந்த தீர்மானம் தொடர்பில் இடைக்கால தடை கட்டளை வழங்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கோரிய இடைக்கால தடை கட்டளை வழங்க யாழ் நீதிமன்றம் இன்றைய தினம் மறுத்துள்ளது. கலாநிதி குருபரனின் நீண்ட வாதத்தை செவிமடுத்த மேல் நீதிமன்ற நீதிபதி சதீஸ்தரன் அவர்கள் எதிர் மனுதாரர்களுக்கு கட்டளை அனுப்ப இணங்கிய போதும் இடைக்கால தடை கட்டளைகளை வழங்க மறுத்து தீர்ப்பளித்துள்ளார். இதனால் புதிய உப தவிசாளரை நியமிப்பதில் எந்த தடையும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை இதனை ஒத்த வழக்கொன்றில் வவுனியா மேயருக்கு எதிராக விதிக்கப்பட்ட தீர்மானத்தை கேள்விக்குட்படுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் இடைக்கால தடை உத்தரவை கடந்த வாரம் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாகாண மேல் நீதிமன்றத்திலே என்னுடைய உறுப்புரிமையையும் உபதவிசாளர் பதவியையும் வரிதாக்கி வடமாகாண கௌரவ ஆளுநர் வெளியிட்ட அந்த வர்த்தமானி தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாண மாகாண மேல் நீதிமன்றத்திலே என்னுடைய மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கிலே எங்களுடைய மனிதார தரப்பு விவாதங்களை கேட்ட பிற்பாடு நாங்கள் 3 இடைக்கால நிவாரணங்களை கேட்டிருந்தோம். என்னுடைய உபதவிசாளர் பதவியை தொடர்வது, சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் பதவியை தொடர்வது, அது மேலதிகமாக சாவகச்சேரி உபதவிசாளருக்கான ஒரு தெரிவை நடத்தாமல் இருப்பது, 3 கோரிக்கைகளை கேட்டிருந்தோம். ஆனால் மன்று இன்றைய தினம் எதிர்மனுதாரர்களுடைய விளக்கங்களை கேட்காமல் இந்த தடை உத்தரவை வழங்க முடியாது என்று சொல்லி ஆளுநரால் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை ஆளுநர் உரிய நடைமுறைகளை பற்றி பின்பற்றி அந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் என்பதை நீதிமன்றம் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. அதனையும் விட எதிர்வருகின்ற 13ஆம் தேதிக்கு எதிர்மனுதாரர்களுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தினுடைய இந்த இன்றைய இந்த நீதிமன்றம் தெரிவித்த இந்த விடயத்தை நாங்கள் மதிக்கின்றோம். நீதித்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் மேலதிகமாக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த பதவி நீக்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இலங்கை ராணுவத்தின் முன்னாள் அதிகாரி லெப்டினன்ட் சாந்த ஜெயதிலகவுக்கு வழங்கப்பட்ட வீர விருதுகளை அவமதிக்கும் வகையில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளதாக பிவித்திரிகை உரிமையின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டவர் யுத்த களத்தில் ஆற்றிய அர்ப்பணிப்புக்காக லெப்டினன்ட் சாந்த ஜெயதிலக்கு வீர விக்ரம விபூஷன் உள்ளிட்ட 7 பராக்கிரம பதக்கங்களை பெற்றிருந்ததாக குறிப்பிட்டார். இந்த பதக்கங்களை தகடு துண்டுகள் என குறிப்பிட்டதாக கூறப்படும் திலீப பீரிஸின் கருத்து ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் கௌரவத்தையும் அவமதிப்பதாகும் என தெரிவித்தார். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தனிப்பட்ட சட்ட அதிகாரம் கொண்டவர் அல்ல, அவர் சட்டமா அதிபரின் பிரதிநிதியாகவே நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் என்றும் கம்மன்பில சுட்டிக்காட்டினார். ஒரு தகடு அடித்துவிட்டு சென்றாலும் 10 லட்சம் வழங்கப்படும் என ஜனாதிபதி கூறியிருந்ததை மனதில் வைத்து இந்த 7 பதக்கங்களும் சேர்த்து 70 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொள்ளும் பேராசையில் தான் திலீப பீரிஸ் இவ்வாறு ராணுவ வீரர்களை அவமதித்தாரோ என்ற நியாயமான சந்தேகம்
சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்டார். மேலும் உயர் நீதிமன்ற விதிகள் 53 மற்றும் 54 படி நீதிமன்றத்தில் வாதிடும் சட்டத்தரணிகள் அவமதிப்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்பதால் திலீப பீரிஸ் அந்த விதிகளை மீறியுள்ளதாகவும் அவரது சட்டத்தரணி உரிமத்தை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனுடன் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற கைதிகள் மோதல் தொடர்பிலும் கம்மன்பில கருத்து வெளியிட்டார். அந்த சம்பவத்திற்கு கைதிகளையோ அதிகாரிகளையோ மட்டும் குறை கூற முடியாது என்றும் சிறைச்சாலைகளில் நிலவும் கடுமையான நெரிசலே இத்தகைய வன்முறைகளுக்கு அடிப்படை காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனுடன் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கைதிகள் மோதல் தொடர்பிலும் கம்மன்பில கருத்து வெளியிட்டார். சிறைச்சாலைகளின் மொத்த கொள்ளளவு 10,395 கைதிகள் மட்டுமே என்றாலும் 2026 ஜூன் 29ஆம் தேதி நிலவரப்படி 42,034 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் உணவு, கழிவறை, உறங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கே கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ள EPTP கடந்த வருடம் மண்டை தீவில் கோலாகலமாக அடிக்கல் நாட்டப்பட்ட சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினை போன்ற எரிபொருள் நிரப்பு நிலையமும் எமது மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்காமல் எரிபொருள் நிலையத்தின் கட்டுமான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு திட்டமிட்டிருப்பது போன்று 3 மாத கால பகுதியில் அதன் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிக்கையில், நெடுந்தீவின் இருப்பிலும் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு மானசீகமாக உழைத்து வருகின்ற தரப்பு என்ற அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை அமைப்பதற்கு தீர்மானித்ததற்கான அடிக்கல் நாட்டியிருப்பதனை வரவேற்கின்றோம். இதுபோன்று கடந்த வருடம் மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனாதிபதி தலைமையில் கோலாகலமாக நடைபெற்றது. ஆனால் அது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்று தற்போது இலங்கை கிரிக்கெட்டின் இடைக்கால நிர்வாகம் அறிவித்திருக்கின்றமை துரதிருஷ்டவசமானது. அது எமக்கும் எமது மக்களுக்கும் ஏமாற்றத்தினை அளித்திருக்கிறது. அதுபோன்று நெடுந்தீவில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் பணிகளும் இடைநடுவில் கைவிடப்படாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதைவிட தீவகத்தில் இன்னும் பல்வேறு தேவைகள் காணப்படுகின்ற நிலையில் அவை தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் கரிசனை செலுத்த வேண்டும். குறிப்பாக நெடுந்தீவில் குடிநீர் தேவையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் எம்மால் உருவாக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை மேலும் விஸ்தரித்து அதன் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். அதேபோன்று வைத்தியசாலைக்கு தேவையான குடிநீர் சீரான முறையில் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேபோன்று கடந்த காலங்களில் எம்மால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பனை நடுகை திட்டத்தில் நடப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைகள் பெரிய மரங்களாக வளர்ந்துள்ள போதிலும் பனை அபிவிருத்தி சபையின் சீரான பராமரிப்பு இன்று இருக்கின்ற நிலையில் அவை தொடர்பாக கரிசனை செலுத்தி எமது கற்பக தருவான பனை வளத்தினை பெருக்க வேண்டும். மேலும் நெடுந்தீவின் கிழக்கு பகுதி கடல் அரிப்பிற்குள்ளாகி வருகின்றமையினால் அதனை தடுத்து நிறுத்தி எம்மால் பாதிக்கப்பட்ட அந்த தீவு தேசத்தினை பாதுகாக்கப்பட வேண்டிய அவசர கடப்பாடு தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இவ்வாறு அடையாளம் காணப்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளும் இந்த அரசாங்கத்தினால் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே மக்களினதும் எமதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று அவர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளில் தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடுமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுவை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு சட்ட அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் சுகர்ஷி ஹேரத் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். மனுதாரரால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விடயங்கள் என்பதால் அது குறித்து பரிசீலனை செய்யும் அதிகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக இந்த மனுவை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இதன்போது மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா தனது சமர்ப்பிப்புகளை நிறைவு செய்தார். அதற்கமைய குறித்த வழக்கு மேலதிக சமர்ப்பிப்புகளுக்காக எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நவீனமயமாக்கப்பட்ட நாரகேன்பட்டி ரயில் நிலையம் இன்று முற்பகல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நாடு முழுவதும் உள்ள 100 ரயில் நிலையங்களின் வசதிகளை மேம்படுத்தி நவீனமயமாக்கும் சிகின கமனந்தய திட்டத்தின் கீழ் அரசு தனியார் பங்களிப்புடன் இந்த ரயில் நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலில் இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் மேற்பார்வையில் கிளீன் ஸ்ரீலங்கா
ஸ்ரீலங்கா செயலகத்தினால் ஒரு நிலையான திட்டமாக இந்த சிகின கமநந்திய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. கலனிவழி ரயில் பாதையில் கொட்டா வீதி மற்றும் கிரளப்பனை ஆகிய துணை ரயில் நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள நாரகின்பட்டி ரயில் நிலையம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத காரணத்தால் வசதிகளற்ற மற்றும் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தது. அரச மற்றும் தனியார் நிறுவனங்கள் பல அமைந்துள்ள நாரகின்பட்டி பகுதியில் பெருமளவிலான மக்கள் இந்த ரயில் நிலையத்தின் ஊடாக போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொள்கின்றனர். இதேவேளை ரயில் சேவை விரிவுபடுத்தும் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு மின்சார ரயில் சேவைக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த நிகழ்வில் தெரிவித்தார். இதன் கீழ் கொழும்பு பாணந்துறை, கொழும்பு மாக்கும்புரம் மற்றும் கொழும்பு ராகம் ஆகிய நகரங்களை மையமாக கொண்டு முதல் கட்டமாக மின்சார ரயில் சேவை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் தேங்கி கிடக்கும் லட்சக்கணக்கான வழக்குகளுக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை நீதிமன்றங்களில் தற்போது சுமார் 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவித்த அவர், இதன் காரணமாக ஒரு வழக்கின் விசாரணை முடிவடைவதற்கே 10 முதல் 12 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழல் காணப்படுவதாக கவலை வெளியிட்டார். உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 70 அல்லது 75 காணப்படுகிறது. தொழில்முறை ரீதியாக அனுபவம் முதிர்ச்சி அடையும் போதே சிறந்த நிபுணத்துவம் கிடைக்கும் என்பதால் மூத்த நிபுணர்களின் சேவையை நாடு தொடர்ந்து பெற்றுக் கொள்வது அவசியமாகும் என்றார். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் போது நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதை தவிர அவர்களின் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்படவில்லை என்றும் அன்று ஏற்பட்ட அந்த தவறை சரி செய்வதற்கே தற்போதைய திருத்தங்கள் மூலம் முயற்சிக்கப்படுகிறது என்றும் விளக்கமளித்தார். அதேவேளை தவறு செய்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தராதரமின்றி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை ஓராண்டால் நீடிப்பது பொதுமக்களுக்கோ அல்லது சர்வதேச நீதித்துறை அமைப்புகளுக்கோ எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை என்றும், ஆனால் தாங்கள் செய்த குற்றங்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்ற பயத்தினாலேயே ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஷித நிரோசன குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் மிக உயரிய பதவியான ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவதற்கு எந்தவித வயது எல்லையும் நிர்ணயிக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னும் ஊன்றுகோல் உதவியுடன் நடந்தாலும் அரசியலை கைவிட தயாராக இல்லை. அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவும் தனது மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொண்டு 70 வயதை கடந்த நிலையிலும் மீண்டும் அரசியல் களத்தில் தீவிரமாக உள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் நாட்காலியிலோ அல்லது சக்கர நாட்காலியிலோ கூட பதவிக்கு வர முடியும் என்ற நிலை இருக்கும் போது நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் மாத்திரம் என்ன தவறு இருக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் தலைவர்களின் வயதெல்லை குறித்து எந்த சட்டமும் ஏற்றப்படாத நிலையில் நீதித்துறைகளின் பரிந்துரைகளை எதிர்ப்பதன் பின்னணியில் உள்ள சுயநல நோக்கம் மிகவும் தெளிவானது என்றும் அவர் சாடியுள்ளார். மேலும் தாங்கள் செய்த குற்றங்கள் சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட்டு அதற்கான விசாரணைகள் தீவிரமடையும் என்ற அச்சமே இந்த எதிர்ப்புக்கு முக்கிய காரணம். நாட்டில் குற்றச்செயல்களை ஒடுக்கவும் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டவும் அரசாங்கம் தேவையான அனைத்து கடுமையான முடிவுகளையும் எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் நிந்தூர் போலீஸ் நிலையத்தில் போதைப் பொருள் தொடர்பில் கைதான நிலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 23 மதிக்கத்தக்க சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்தவரின் சடலம் நிந்தவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் நிந்தவூர் போலீஸ் நிலையத்திற்கு உதவி போலீஸ் அத்தியட்சகர் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வருகை தந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைதான சந்தேக நபர் போதைப் பொருள் உட்கொண்டு உயிரிழந்தாரா அல்லது தடுத்து வைக்கப்பட்ட வேளை போலீசாரினால் தாக்கப்பட்டு உயிரிழப்பு இடம்பெற்றதா என பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளருக்கு எதிராக இன்று திருகோணமலையில் அமைந்துள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குச்சவெளி பிரதேச சபையின் சில உத்தியோகத்தர்களால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதேச சபையின் சிற்றூழியர் ஒருவரை தவிசாளர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு நீதி கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதன்போது ஊழியருடனான தவிசாளரின் அடக்குமுறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். லஞ்ச ஊழலில் ஈடுபட்டோரை மீண்டும் தவிசாளராக தொடரவிட்டதன் விளைவே இது. அலுவலக அரசியலில் அலுவலர்களை தூண்டாதே, பழிவாங்கலை நிறுத்து போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர்.
போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடிகளவு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளின்படி இந்தியாவில் உள்ள சென்னையிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் ஒருவரின் புகைப்படத்துடன் வேறொரு நபரின் தரவுகளை உள்ளடக்கிய விண்ணப்பத்தை முறையான பரிசோதனையின்றி ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்க உடந்தையாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தறை பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடையவர் ஆவார். இச்சம்பவம் தொடர்பாக கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு தொடர்பான நீதவானின் உத்தரவுக்கு அமைய போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு மேற்கொண்டு வருகிறது.